பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 29. ஹஸ்ரத் அலியன் கர்ரமல்லாஹு தஆலா வஜ்ஹஹு அவர்கள் தங்கள் புத்திரருக்கு செய்த போதனை. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தம்முடைய கண்மணியாகிய புத்திரரை நோக்கிச் சொன்னார்கள், மகனே, உன்னிலே உன்னை நீ சிந்தனை செய்வது உனக்கு போதுமானதாகும். அதாவது, நீ இறைவனின் தரிசனம் பெற வேண்டுமானால் உன்னுள் சிந்தனை செய். இறைவன் உன்னிலேயே இருக்கின்றான், உன்னை விட்டும் அவன் பிரிந்ததில்லை. ஏனெனில் உன்னை விட்டு நீங்கியது ஒன்றுமில்லை. உன்னுள்ளே ஒரு வியாதி மனக்கற்பனைகள் உள்ளன, நீ அதை அறியவில்லை. அதற்கு மருந்தும் உன்னிடமே உள்ளது, நீ அதை பார்ப்பதில்லை. உன் பிணியும் அதன் மருந்தும் உன்னிலேயே உள்ளன, நீ உன்னை ஒரு சிறு உடல் என்று எண்ணுகின்றாய். ஆனால் உண்மையில் உன்னிலே ஒரு பெரிய உலகம் புகுத்தப்பட்டிருக்கின்றது. பார்வையில் தோன்றுவதெல்லாம் வெறும் கற்பனையாகும். பெரிய உலகம் உன்னுள்ளேயே இருக்கின்றது. ஒரு வஸ்துவும் உன்னை விட்டு நீங்கியில்லை. இங்கு மொத்தம் பிரிவினை என்ற பாகுபாடுதான் வித்தியாசம். ஆக மனிதன் ஓர் ஆச்சரியமான மொத்தம். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. இது வேதம், அதில் சந்தேகமே இல்லை என்று திருக்குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்றது. குல்லுன் ஃபீ கிதாபிம் முபீன். அடங்களும் பிரகாசமான வேதத்திலே, அதாவது அகத்திலே இருக்கின்றன. அத்தியாயம் 11 வசனம் 6. இனி மனிதர்களுக்கெல்லாம் மேலானவர்களும் பரிபூரண மனிதருமாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அருளப்பட்ட அந்த வேதம் மனிதனின் உள்ளமையின் புகழை உரைப்பதாகவும் அதனுடைய மொத்தமான விரிவான நிலைமைகளையும் விவரிப்பதாகவும் இருக்கின்றது. அதாவது தௌஹீதையும் தஃசீலையும் விளக்கி வைக்கின்றது. வேதத்தின் முதல் அத்தியாயமாகிய சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப் ஆக இருக்கின்றது, வேதத்தின் தாயாக இருக்கின்றது. ஏனெனில் குர்ஆனில் விரிவாக இருப்பவை அனைத்தும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இரத்தினச் சுருக்கமாக அடங்கியுள்ளன. ஃபாத்திஹா பிஸ்மில்லாவிலும், பிஸ்மில்லா பே எனும் அட்சரத்திலும், பே அதன் நுக்தாவிலும், அதாவது புள்ளியிலும் அடங்கியுள்ளன. அவ்வாறே நூரே முஹம்மதியா என்ற நுக்தாவில் சகல படைப்புகளும் அடங்கியுள்ளன. அதை கொண்டே சகல வஸ்துக்களும் வெளியாகின. இந்த பே உடைய நுக்தாவானது உள்ளமையின் நுக்தா நூரே முஹம்மதியாவின் பக்கம் சைக்கினையாகவும் இருக்கின்றது. ஆகையால் அதை தாளில் பார்க்காமல் ஆளில், அதாவது தன்னுடைய வுஜூதில் பார்த்து ஆனந்தமடைவீர்களாக என்று ஹஸ்ரத் அலியன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள்.